கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நீதிமான்களுக்கு உரிய ஆசீர்வாதங்களை நாம் வேதத்திலிருந்து தியானித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடியதான ஆசீர்வாதம் சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 39 மற்றும் 40 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். 40ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதியிலே நாம் இவ்விதமாக பார்க்கின்றோம். கர்த்தர் நீதிமான்களுக்கு உதவி செய்கின்றார். இந்த உலகத்திலே மனிதர்கள் பல விதங்களில் நமக்கு உதவி செய்வதாக வாக்கு கொடுக்கின்றனர். ஆனால் மனிதர்கள் அந்த உதவிகளை செய்கிறதற்கு சில சமயங்களில் மறந்து போய் விடுகின்றனர். சில சமயங்களில் உதவி செய்வதாக கூறிவிட்டு ஏமாற்றி விடுகிறதை நாம் நம்முடைய கண்களினாலே பார்க்க முடிகிறது. இதைத்தான் சங்கீதக்காரர் 60ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே இவ்விதமாக குறிப்பிடுகிறார். மனுஷனுடைய உதவி விருதா, ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீதிமான்களுக்கு தேவன் உதவி செய்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் பார்க்க முடிகின்றது. ஆம், நம்முடைய தேவன் இதுவரை நமக்கு உதவி செய்திருக்கிறார். இனி வரக்கூடிய காலங்களிலும் தேவன் நமக்கு உதவி செய்கிறதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் கர்த்தருக்கு எபனேசர் என்று சொல்லி பெயரிடுகிறார். காரணம், இம்மட்டும் தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார் என்கிறதன அந்த நன்றி உணர்வோடு கூட தேவனுக்கு எபனேசர் என்று சொல்லி பெயரிடுகிறார். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் இம்மட்டுமாக நமக்கு உதவி செய்கிற எபினேசராக காணப்பட்டு பல விதங்களிலே நமக்கு உதவி செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இனி வரக்கூடியதான காலங்களிலேயும் தேவன் நமக்கு உதவி செய்கிறதற்கு ஆயத்தமுள்ளவராக இருக்கின்றார். ஆகவே நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக உத்தமர்களாக காணப்படுகிற பொழுது எபனேசராகிய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே உதவி செய்கிறதற்கு காத்து கொண்டிருக்கின்றார். தேவன் பல விதங்களிலே நமக்கு உதவி செய்கிறதை நாம் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 60ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தினுடைய முன்பகுதியின் மூலமாக இக்கட்டில் தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில உலகத்திலே பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைகள் நமக்கு வருகின்ற பொழுது தேவன் அந்த இக்கட்டுகளிலிருந்து நமக்கு உதவி செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 118ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தின்படி, மனுஷர்கள் நம்மை கீழே தள்ளுகின்ற பொழுதெல்லாம் தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கின்றார். போட்டி நிறைந்த இந்த உலக காலகட்டத்திலே அநேக மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பி நம்மை கீழே தள்ளுகிறதற்கு முயற்சி செய்கிறது உண்டு. பலவிதமான காரியங்களை விரோதமாக செய்கிறது உண்டு. ஆனால் அந்த சூழ்நிலைகளிலே மனிதர்கள் அல்லது நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் நம்மை கீழே தள்ளுகிறதான சமயத்திலே தேவன் நமக்கு உதவி செய்கின்றார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, நம்முடைய பலவீனங்களில் பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கின்றார். இந்த உலக வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலைகளினால் பலவீனங்கள் நமக்கு ஏற்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட பலவீனங்களின் மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் பிதாவினிடத்தில் பெருமூச்சுகளோடு கூட நமக்கு வேண்டுதல் செய்கிறார் என்று சொல்லி அந்த வேத வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகவே நம்முடைய பலவீனங்களில் நம்முடைய தேவன் நமக்கு உதவி செய்கிறதை வேதத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். இப்பொழுதும் கூட வேதாகமத்திலே தேவன் உதவி செய்த ஒரு மனிதருடைய வாழ்க்கையை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். 2 நாளாகமங்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே ஆசா என்கிறதன தேவனுடைய மனிதனை குறித்து நாம் பார்க்கலாம். இந்த ஆசாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த ஆசா தேவனுக்கு முன்பாக நீதிமானாக உத்தமனாக வாழ்ந்ததும் அல்லாமல் 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டதை போல தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்தார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். மேலும் இவர் எல்லா சூழ்நிலைகளிலேயும் கர்த்தரை தேடி அவரை நோக்கி பார்க்கின்றபடியினால் அவர் செய்யக்கூடியதன எல்லா காரியமும் வாய்த்தது என்று சொல்லியும் அறிந்து கொள்கிறோம். இந்த சூழ்நிலையிலே இந்த ஆசாவுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா என்கிறதன மனிதன் எழும்பி வருகிறார். இந்த சேராவினிடத்தில் காணப்படக்கூடியதான மனிதர்கள் 10 லட்சம் பேர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, 300 ரதங்களோடும் கூட புறப்பட்டு இவர்களோடு கூட யுத்தம் செய்கிறதற்காக புறப்பட்டு வருகிறார்.
ஆனால் அந்த ஆசாவின் இடத்திலே யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3,00,000 பேரும், பென்யமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,80,000 பேரும் மாத்திரம் இருந்தனர். ஆக மொத்தம் 5,80,000 பேர் மட்டுமே இந்த ஆசாவோடு கூட காணப்பட்டனர். 11ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, இந்த சூழ்நிலையில் ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும் என்று சொல்லி தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார். இந்த இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே இந்த ஆசா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தரிடத்திலே உதவியை எதிர்பார்க்கின்றார். பின் பகுதியிலே நம்ம பார்க்கின்ற பொழுது 12ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர்கள் ஓடிப்போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆம், இந்த ஆசா தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலைகளிலே கர்த்தர் தங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையுமாய் வாழுகிற ஒரு மனிதராக காணப்பட்டதினாலே இந்த சூழ்நிலைகளிலே தேவன் இந்த ஆசாவுக்கு உதவி செய்கிறதை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்க்கின்றோம். ஆகவே நாமும் தேவனுக்கு முன்பாக இந்த ஆசாவை போல நீதிமானாக தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடியதான எவ்விதமான இக்கட்டான ஆபத்தான சூழ்நிலைகளிலும் நாம் தேவனை நோக்கி பார்க்கின்ற சமயத்திலே தேவன் நமக்கு உதவி செய்கிறதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். கர்த்தர் நீதிமான்களுக்கு உதவி செய்கிறார் என்று தியானித்த வேத வசனத்தின்படி நமக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உதவி செய்து நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.